ஹைபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம நிறைய கோயில்கள் கிரகங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் ஆனால் பொது பலன்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது பொது பலன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. பொது பலன் அப்படின்னு ரொம்ப பொதுவான விஷயங்களாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருடைய பிறந்த ஜாதகமும் நிறைய விஷயங்களை சொல்லும். இருந்தால் கூட ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷ லக்னக்காரங்க இல்லைன்னா மேஷ ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்க நிறைய தலைமைத்துவம், நிறைய விஷயங்களை சாதிக்கணும், உயர்ந்த அந்தஸ்து அடையணும், பணம் காசு செல்வம் எல்லாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருவிடை மருதூரில் இருக்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இவங்க சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள இடத்த ரொம்ப எளிதாக அடைவாங்க. ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஈடேறணும். அவங்க எழுத்து ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடேறணும். இன்னும் நிலம் சார்ந்த விஷயங்கள் முடியாமல் ரொம்ப நாள் தள்ளிட்டு போகுது, எனக்கு வீடு வாங்கணும், வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பே அமையலை இப்படின்னு இருக்கவங்க இவங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் என்னென்னா வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாளாக இருக்கலாம், வெங்கட் நாராயணனாக இருக்கலாம். வேங்கடம்ன்ற வார்த்தை அந்த பேரில் வரணும். அப்படி உள்ள இறைவனை வழிபட்டால் இவங்க எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இவங்களை வந்து அடையும். மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசியை சேர்ந்தவங்க அவங்களுடைய செல்வ வளங்கள் பெருகணும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் வரணும். இன்னும் எங்களுக்குள்ளே நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, என்னுடைய எண்ணப்படி நடக்க வேண்டியிருக்கு, எங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி இன்னும் அபரிமிதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் போய் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தாயார் தான். இந்த தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும், இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களை வந்து அடைகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கடக லக்னம் அல்லது கடகராசியை சேர்ந்தவங்க அவங்க தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுவாங்க. தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல. அவங்க நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா இவங்க நினச்சதெல்லாம் ஈடேறதுக்கு, இவங்க அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, இவங்க நினச்சதெல்லாம் ஈடேறதுக்கு ஒரே ஒரு சாமி உண்டு. ரொம்ப எளிமையான இறைவன் தான். பூ பேர் உள்ள இறைவன் யாராக இருந்தாலும் அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பூ பேர் உள்ளன்னா யார்? பத்மநாப சுவாமி எடுத்துக்கலாம், அல்லது கமலவல்லி தாயார் எடுத்துக்கலாம். இந்த பூ பேர் வருது இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச அனைத்தும் உங்களை வந்து அடையும். சிம்ம லக்னம் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் இவங்க தன்னுடைய செல்வ வளங்கள் இன்னும் பெருக்கிக்கணும், இன்னும் நிறைய பணம் வரணும், செல்வம் சேரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகள் நாடு கடந்து வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிரியப்படுறாங்க, நம்ம பிள்ளை வெளிநாட்டில் இருக்குது நல்ல நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது பிள்ளைகள் சார்ந்த எந்த விதமான கவலையாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் போக்குறதுக்கு திருச்சி பக்கத்தில் ஜீயபுரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு சந்திரசேகர சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு தேவையான இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை அடையும். நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழலாம். கன்னி ராசிக்காரங்க அல்லது கன்னி லக்னக்காரங்க இவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு தலைமைத்துவம் அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு காரியம் நடக்கணும். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை இவங்களால் நமக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியதாக இருக்கட்டும், உடல் உபாதைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா இவங்க அபிராமியம்மன் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமியம்மனை வழிபட்டுட்டு வந்தாலே இவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ரொம்ப எளிமையாக அவங்கள அடையும். துலா லக்னம் அல்லது துலா ராசியை சேர்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறதுக்கும் அவங்களுடைய உடலில் சில உபாதைகள், குறிப்பாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இப்படி இருக்கவங்க, தன்னுடைய குழந்தைகள் சரியாக படிக்கலை அப்படின்னு அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இவங்க குழந்தைகளால் ஏற்படக்கூடிய வருத்தமாக இருந்தாலும் சரி, இவங்க முடிவெடுக்க முடியாமல் சில விஷயங்களில் திணறிக்கிட்டு இருப்பாங்க, இப்படியான ஆட்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் கூத்தனூர் சரஸ்வதி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் போய் சரஸ்வதி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு தேவையான இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப எளிதாக கைவரும். இவங்க பிள்ளைகளும் மென்மேலும் வளர ஆரம்பிப்பாங்க. விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா மகாலட்சுமி தான். இந்த மகாலட்சுமிக்கு ஏதாவது ஒரு இனிப்பு படைச்சு அந்த இனிப்பை ஏதாவது ஒரு மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா போதும். இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம், அதாவது அதுலேயும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், வர வேண்டிய பணம் வராமல் இருந்தாலோ, நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அது திரும்ப வரலை அப்படின்னாலும் சரி,
இல்லை நம்ம ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இன்கமாக இருந்தாலும் சரி, நமக்கு வர வேண்டிய வருமானங்களாக இருந்தாலும் இது எல்லாமே இப்படி பண்ணிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு தேவையான பணமும் இவங்களோட பணமெல்லாம் இவங்களை நோக்கி வந்துடும். தனுசு ராசிக்காரர்கள் அல்லது தனுசு லக்னக்காரர்கள் இந்த 2 பேரும் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில இறைவன் ரொம்ப அதிமுக்கியமாக நிறைய வேலைகளை செஞ்சு கொடுப்பான். அதுலேயும் குறிப்பாக உறவு சிக்கல்கள் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு போட்டி தேர்வுக்கோ அல்லது விளையாட்டுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சங்கடங்களில் இருந்தாலும் சரி, இவங்க வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு அமோகமான விஷயங்களை செய்யும். இவங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இவங்களை வர வச்சு கொடுக்கும். எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த ஒரு தெய்வத்தை மட்டும் இவங்க இஷ்ட தெய்வமாகவே எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பலத்தை இந்த ஒரு இறைவன் அவங்களுக்கு கொடுப்பான். மகர லக்னக்காரர்கள் அல்லது மகர ராசிக்காரர்கள் இந்த லக்னக்காரங்க பொருளாதாரத்தில் சில சிக்கல்களை சந்தித்தாங்க அப்படின்னாலோ, இல்லை இவங்களுடைய உறவுகள் சரியாக சீர்கெட்டு போகுது, சரியாக வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஒரே தெய்வம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தான். இந்த மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயங்களை செய்யும். இந்த மகாலட்சுமிக்கு வேறு என்ன செய்யலாம் அவங்க அப்படின்னா, இவங்க இந்த தும்பப்பூ அப்படின்னு சொல்லி வெளியே நம்ம ரோடுகள்லாம் கிடைக்கும். இந்த தும்பப்பூவை எடுத்து மகாலட்சுமி படத்தை வீட்டில் வச்சு ஏதாவது ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு ஜெபிச்சுட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு தேவையான பணம் எல்லாம் வந்து சேரும். எங்கே இருக்கிற கஷ்டங்களும் இவங்களுக்கு நீங்கிடும். மகாலட்சுமி இவங்க வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாள். கும்ப லக்னக்காரர்கள் அல்லது கும்பராசிக்காரர்கள் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, இவங்க ஹரி அப்படின்னு பெயர் உள்ள ஹரிஹரனை இவங்க வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லை, இவங்க எப்பொழுதும் வீணையுடைய மியூசிக் எதுலையாவது டவுன்லோடு பண்ணியாவது தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான செல்வ வளங்கள் வரும். அதே போல் இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ மற்ற விஷயங்களோ பாதியில் நிற்கிது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இருக்குது, இன்னும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இது எல்லாம் நீங்கி இவங்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னக்காரர்கள் இவங்க 2 பேரில் யாராக இருந்தாலும் சரி, அதுலேயும் குறிப்பாக சினிமாக்காரங்களாக இருந்தாலோ, மீடியாவில் இருந்தாலோ, வேறு கம்ப்யூட்டர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ, ஐடி ஃபீல்டில் இருந்தாலோ, இவங்கெல்லாம் எப்பெல்லாம் மன உளைச்சல் ஆகிறாங்களோ அல்லது விரக்தி ஆகிறாங்களோ இவங்க ரொம்ப எளிதாக இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்த்துடலாம். இவங்களுடைய துறையிலையும் இவங்க சாதிச்சுக்கிட்டே போகலாம். இதுக்கு ஒரு கோயில் உண்டு. எங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான். மதுரை மீனாட்சி அம்மனை இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே இந்த சார்ந்த துறையில் உள்ளவங்க பிரச்சனையும் சரியாகும். உடல் உபாதைகள் இதய கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் சீராயிடும். அப்படின்றது இந்த ஒரு கோயில் மூலமாகவே ரொம்ப அற்புதமான பலன்களை நம்ம அடைஞ்சிக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான விஷயங்கள், 12 லக்னங்களுக்கு உண்டான விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சின்னதாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போல் துணுக்குகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.